Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா particle moving in an inclined plane. சரிங்களா? inclined planeல particle வந்து மூவ் ஆகுது. அதோட மோஷன் எப்படின்னு தான் பார்க்க போறோம் நம்ம. சரிங்களா? இதுதான் inclined plane. சரி, இதோட length பார்த்தோம் அப்படினா L, height வந்து h. mங்கிறது ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டோட மாஸ் தான் m. சரிங்களா? எங்க மூவ் ஆகுது அப்படினா இந்த inclined இதுல வந்து என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. இது ஏங்க வந்து acceleration. சரிங்களா? அப்ப பார்த்தா அப்படின்னா அந்த இன்க்ளைன் ஆங்கிள் பார்த்தா அப்படின்னா தீட்டா. அப்ப m மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பார்த்தா அப்படின்னா இன்க்ளைன் பிளேன்ல என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. சரிங்களா? அதோட ஆங்கிள் பார்த்தோம்னா இன்க்ளைன் பிளேனோட ஆங்கிள் பார்த்தா அப்படின்னா தீட்டா ஆங்கிள் இருக்கக்கூடிய இன்க்ளைன் பிளேன் என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. சரிங்களா? அப்ப அந்த ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எது டிசைட் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் அண்ட் அது வந்து பாட்டம்ல வந்து எவ்வளவு ஸ்பீட் வந்து ரீச் ஆகும், பாட்டம்க்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணக்கூடியது எது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். சரிங்களா? அப்ப இது நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் டிரா பண்ணலாம். சரிங்களா? என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம், ஒரு பாயிண்ட் மாஸா ரெப்ரசென்ட் பண்ணணும். சரிங்களா? mங்கிறது ஆப்ஜெக்ட், அப்ப ஒரு பாயிண்டை கன்சிடர் பண்ணியாச்சு. சரிங்களா? அப்ப அந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ். சரிங்களா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷன் mg. சரிங்களா? அப்ப இந்த சர்ஃபேஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல அக்செப்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தோம் என்னன்னா நார்மல் ஃபோர்ஸ். அதை என்ன நம்ம மெஷர் பண்ணிருக்கோம். சரிங்களா? இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷன். அதாவது அந்த இன்க்ளைன் பிளேன் சர்ஃபேஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல அக்செப்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். சரிங்களா? அந்த நம்ம இங்க இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு காம்பனன்ட்ஸை பிரிக்கிறோம். டூ காம்பனன்ட்ஸ் நம்ம பிரிக்கிறோம் நம்ம. சரிங்களா? அப்ப அந்த இன்க்ளைன் இருக்கு இல்லைங்களா, அந்த இன்க்ளைன் பிளேன் இருக்குங்களா, இதை பொறுத்து என்ன பண்ணணும், நம்ம அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டூ காம்பனன்ட்ஸா நம்ம பிரிக்கிறோம். பாருங்க பிரிச்சிருக்கோம். பார்த்தோம்னா அந்த இன்க்ளைன் பிளேன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேரலா இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா mg sin θ. சரிங்களா? இன்க்ளைன் பிளேனுக்கு பேரலா இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட காம்பனன்ட்ஸ் வந்து mg sin θ. அதே மாதிரி அந்த இன்க்ளைன் பிளேன் சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா mg cos θ. mg cos θ. சரிங்களா? பேரலா இருக்கக்கூடியது வந்து mg sin θ, பெர்பெண்டிகுலர் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா mg cos θ. சரிங்களா? இதுக்கு நம்ம டைரக்ஷன் பண்றோம் என்ன அப்படின்னா x டைரக்ஷன் y டைரக்ஷன். சரிங்களா? ஆக்சிஸ் நம்ம மார்க் பண்றோம் x y. இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க y டைரக்ஷன்ல வந்து எந்த ஒரு மோஷனுமே கிடையாது. சரிங்களா? அப்ப ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும். அப்ப அங்க நியூட்டன் செகண்ட் அங்க நம்ம வந்து அப்ளை பண்றோம். நியூட்டன் செகண்ட் என்ன, F = ma. சரிங்களா? F = ma. y டைரக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் கிடையாது, ஜீரோ, எந்த ஒரு மோஷனுமே இல்ல. அப்ப ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா என்ன ஆகும், ஜீரோவா ஆகும். சரிங்களா? அப்ப y டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது நமக்கு y டைரக்ஷன்ல, நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் mg cos θ. இது இப்ப நார்மல் ஃபோர்ஸ்ங்கிறது பிளஸ் y டைரக்ஷன், mg cos θ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் y டைரக்ஷன். அப்ப நம்ம ஃபோர்ஸ் ரெண்டு சேர்த்து எழுதிக்கலாங்களா. பாருங்க, mg cos θ j cap பிளஸ் நார்மல் ஃபோர்ஸ் n j cap equal to acceleration வந்து y டைரக்ஷன்ல ஜீரோ. அப்ப ஜீரோ அப்ளை பண்ணிருக்கோம். அப்ப காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணலாமா. அப்ப காம்பனன்ட்ஸ் நம்ம கேன்சல் பண்ண ஈக்குவல் பண்றோம். நம்ம ஈக்குவல் பண்ணா வரும் n minus mg cos θ equal to 0. அப்ப therefore n equal to mg cos θ. சரிங்களா? அப்ப நார்மல் ஃபோர்ஸ் வந்து எதை எக்ஸெப்ட் பண்ணுது, எதை எக்ஸெப்ட் பண்ணு பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ் தான் அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸெப்ட் பண்ணுது. சரிங்களா? அப்ப அந்த நார்மல் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வேல்யூ, நார்மல் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா mg cos θ-வுக்கு ஈக்குவலா இருக்கும். mg cos θ-க்கு என்னது, ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இன்னொன்னு பார்த்தோம், நம்ம அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன டைரக்ஷன், டவுன்வர்ட் டைரக்ஷன். சரிங்களா? அப்ப அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ்க்கு என்னது பெர்பெண்டிகுலரா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளைன் பிளேன் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும். பாருங்க, இன்க்ளைன் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப இதோட ஆங்கிள் பார்த்தோம்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா இன்க்ளைன் பிளேன் தீட்டாவுக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த டயகிராம் தான் இங்க போட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, ஆங்கிள் ABC DE இது தீட்டா. இன்க்ளைன் பிளேன் ஆங்கிள் வந்து தீட்டா. இது தீட்டா 1 எடுத்துக்கோ, இது தீட்டா 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். சரிங்களா? அப்ப ட்ரையாங்கிள் ABC
இது எல்லா ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா. ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள் என்னன்னா 180 டிகிரி. அந்த 180 டிகிரி சரிங்களா. அப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், நம்ம தீட்டா 1 நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ தீட்டா 1 ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. 180 90 போச்சுன்னா மீது என்ன இருக்கும் 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி மைனஸ் தீட்டா. அப்போ தீட்டா 1 வேல்யூஸ் என்ன அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் தீட்டா. அப்போ ஆங்கிள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாங்களா. தீட்டா 1 பிளஸ் தீட்டா 2. இந்த தீட்டா 1 பிளஸ் தீட்டா 2 எப்படி இருக்குன்னா 90 டிகிரி. தீட்டா 1 தீட்டா 2 எவ்வளோ அப்படின்னா 90 டிகிரி. அது நமக்கு என்ன தெரியும், தீட்டா 1 தெரியும். அப்போ அது என்ன கண்டுபிடிக்கலாம், நம்ம தீட்டா 2 நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தீட்டா 2 ஓட வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் தீட்டா 1 சரிங்களா. அப்போ தீட்டா 2 ஈக்குவல் டு 90 டிகிரி. தீட்டா 1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் தீட்டா. அதான் எழுதிருக்கோம். அப்போ 90 டிகிரி மைனஸ் தீட்டா மைனஸ் டு மைனஸ் என்ன ஆகும் பிளஸ். அப்போ 90 90 என்ன ஆகும்னா பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ தீட்டா 2 ஈக்குவல் டு தீட்டா. இதை நம்ம போட்டுருக்கோம் நம்ம தீட்டா. இந்த தீட்டா 2 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா தீட்டாவுக்கு ஈக்குவல். இன்க்ளைனேஷன் ஆங்கிள் தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. அடுத்தது எக்ஸ் டைரக்ஷன். எக்ஸ் டைரக்ஷன் நம்ம பார்க்கணும். அப்போ எக்ஸ் டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன, எக்ஸ் டைரக்ஷன் பார்த்து மூவிங் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா mg sin theta. என்ன ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா mg sin theta. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிலேட் ஆகும் சரிங்களா. அப்போ நியூட்டன் செகண்ட்ல என்ன F equal to ma. அப்போ mg sin theta x டைரக்ஷன்ல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா mg sin theta i cap equal to ma i cap. x டைரக்ஷன்ல ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது ஆக்சிலேஷன் ஆகுது. அப்போ ma i cap. அப்போ நான் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கலாமா. அப்போ mg sin theta equal to ma. இங்க mm கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்போ therefore a equal to g sin theta. a equal to என்னதுங்க g sin theta சரிங்களா. இங்க பார்த்தா அப்படின்னா theta equal to 90 டிகிரியா இருக்கும்போது பார்த்தா அப்படின்னா அப்போ theta 90 டிகிரி வேல்யூஸ் என்னது 1. அப்போ a equal to g ஆகும். g theta equal to 90 டிகிரி இருக்கும்போது இருந்து அப்படின்னா a என்ன இருக்கும் a equal to g சரிங்களா. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி வந்து ஆக்சிலேட் ஆகும் பார்த்தோம் அப்படின்னா வெர்டிகலா என்ன ஆகும், வெர்டிகலா ஆக்சிலேட் ஆகும். வெர்டிகலா ஆக்சிலேட் ஆகி பாட்டம்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரீச் ஆகும் சரிங்களா. அப்போ ஏட என்ன கண்டுபிடிச்சாச்சு ஆக்சிலேஷன் கண்டுபிடிச்சாச்சு சரி. ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து பாட்டம்ல வந்து ரீச் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்பீட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ல v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as எக்ஸ் டைரக்ஷன்ல சரிங்களா. எக்ஸ் டைரக்ஷன்ல அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது ஆக்சிலேட் ஆகுது. அப்போ எக்ஸ் டைரக்ஷன்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as சரிங்களா. இங்க a வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ சரிங்களா. அப்போ இனிஷியல் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி ஸ்டார்டிங்ல என்ன அப்படின்னா 0. அப்போ u ஈக்குவல் டு என்னது 0. அப்போ therefore v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as சரிங்களா. s அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்க்ளைனேஷனோட ஆங்கிள், அதாவது இன்க்ளைனேஷனோட லென்த் சரிங்களா. லென்த் என்ன எடுத்துக்கணும் நம்ம s அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. அடுத்தது அப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கணும் நம்ம a ஈக்குவல் டு g sin theta அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். a ஈக்குவல் டு என்னது g sin theta. அதான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். therefore v square equal to 2 g sin theta into s. அப்போ ஸ்பீடு என்னன்னா v equal to root of 2s g sin theta சரிங்களா. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம்னா இன்க்ளைன்ல வந்து எப்படி ஸ்லைடிங் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் ஸ்லைடிங் ஆகி அந்த பாட்டம் வந்து ரீச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா v equal to root of 2s g sin theta சரிங்களா. இது என்ன அப்படின்னா particle moving in an inclined plane சரிங்களா. inclined plane அது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது மூவ் ஆகுது. அப்போ அந்த inclined plane சர்ஃபேஸ் பார்த்தோம்னா ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ், ஃப்ரிக்ஷன் கிடையாது, ஸ்மூத் சர்ஃபேஸ். அதில் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்லைடிங் ஆகுது. அப்போ ஸ்லைடிங் ஆகும்போது பார்த்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது சரிங்களா. அப்படியே அந்த ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் எதை டிசைட் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் அண்டு அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீட், எவ்வளோ ஸ்பீட் வந்து பாட்டம் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் சரிங்களா. அப்போ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் நமக்கு தெரியும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்டு நார்மல் ஃபோர்ஸ் சரிங்களா. இப்போ நார்மல் ஃபோர்ஸ் வந்து எதை எக்ஸெப்ட் பண்ணு பார்த்தோம்னா இன்க்ளைனேஷன் இருக்கு இல்லைங்களா. இது அந்த இன்க்ளைனேஷனோட சர்ஃபேஸ் என்ன பண்ணும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நார்மல் ஃபோர்ஸை எக்ஸெப்ட் பண்ணும். இது நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம். எம்ங்கிறது அந்த ஆப்ஜெக்ட்.
டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இது நார்மல் ஃபோர்ஸ். சரிங்களா? அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணணும், நம்ம 2 காம்பனன்ட்ஸாக பிரிக்கிறோம். நம்ம இன்க்ளைன் பிளேனுக்கு என்னது பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர். பேரலல் இருக்கக்கூடியது mg sin theta, பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா mg cos theta. அதுதான் நம்ம இங்கே பிரிச்சிருக்கோம் நம்ம. சரிங்களா? இங்கே y டைரக்ஷனில் பார்த்தோம்னா எந்த ஒரு ஆக்சலேஷன் எந்த ஒரு மோஷனுமே கிடையாது, மூவிங்குமே கிடையாது. அப்போ ஆக்சலேஷன் என்னவா இருக்கும், 0 இருக்கும். அப்போ என்ன ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும் பார்த்தோம்னா mg cos theta அண்ட் நார்மல் ஃபோர்ஸ். அதை நம்ம இங்கே எழுதிருக்கணும். சரிங்களா? அப்போ therefore n equal to mg cos theta. The magnitude of normal force equal to எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், mg cos theta ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி x டைரக்ஷனில் mg cos theta அண்ட் mg cos theta இருக்கும். அப்போ mg நார்மல் ஃபோர்ஸ் அதாவது பேரலாக பார்த்தோம்னா mg sin theta. அதான் போட்டுருக்கு. mg sin theta equal to f equal to ma ஃபார்முலா. அப்போ mg sin theta equal to ma. காமன்ஸ் ஈக்குவல் பண்ணால் கிடைக்கக்கூடிய என்னது a equal to g sin theta. சரிங்களா? இங்கே theta equal to 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா a equal to g. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் எப்படின்னா வெர்டிகலாக என்ன ஆகும், ஸ்லைடிங் ஆகும், ஆக்சலேட் ஆகும். வெர்டிகலாக என்ன ஆகும்னா g இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் நம்ம வெர்டிகலாக என்ன ஆகும்னா ஸ்லைடிங் ஆகும், பாட்டமுக்கு வந்து ரீச் ஆகும். சரிங்களா? ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது கைனமேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். v square equal to u square plus 2as. Initial velocity பார்த்தீங்கன்னா 0. the first speed என்ன v equal to root of 2sg sin theta.